Let's do this question. Bag 1 contains 3 red and 4 black balls, and bag 2 contains 4 red and 5 black balls. Okay, ரெண்டு bag இருக்கு. Okay, bag 1, bag 2. Okay. So bag 1 ல 3 red balls, okay, and 4 black balls இருக்கு. Okay, similarly bag 2 ல 5 black balls and 4 red balls இருக்கு. Okay, bag 1 ல 3 red and 4 black, 4 red and 5 black, bag 2 ல. One ball is transferred from bag 1 to bag 2. Bag 1 ல இருந்து bag 2 க்கு ஒரு ball transfer பண்றாங்க. One ball transfer. Okay, அந்த ball என்ன கலர்ல வேணா இருக்கலாம். That may be red or black. That we don't know. அந்த cases நம்ம பிரிக்கணும். That we'll see. எப்படி பிரிக்கணும்? Okay. So, okay, right. The ball so drawn. Wait. One ball is drawn from bag 1 to bag 2, and then a ball is drawn from bag 2. Bag 2 ல இருந்து ஒரு ball எடுக்குறாங்க. இங்க இருந்து ஒரு ball transfer பண்ணிட்டு 1 ல இருந்து 2 க்கு bag 2 ல இருந்து ஒரு ball எடுக்குறாங்க. The ball so drawn is found to be red in color. Okay. So இங்க இருந்து ஒரு ball நம்ம bag 1 ல இருந்து bag 2 க்கு transfer பண்ணிட்டோம். transfer பண்ணிட்டு ஒரு ball எடுக்கிறோம் bag 2 ல இருந்து. அந்த ball வந்து is found to be red in color. Okay. Find the probability that the transferred ball is black. Okay. இங்க நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இங்க எஃபெக்ட் ஸோ இங்க கண்டிஷனோட தான் ப்ராபபிலிட்டி கேட்டிருக்கான். ஓகே, ஒரு கண்டிஷன் கொடுத்து அதோட ஒரு ப்ராபபிலிட்டி கேட்டிருக்கான். இந்த மாதிரி ஏதாவது கண்டிஷனோட வந்துச்சுன்னா அது பேயஸ் தியரம் கொஸ்டின். ஓகே, ஸோ இது பேயஸ் தியரம் கொஸ்டின். ஏன் இது பேயஸ் தியரம் கொஸ்டின் பாருங்க. the ball so drawn is found to be red in color. ஒரு ஈவெண்ட் எஃபெக்ட் ஆயிருக்கு. there is an effect event. effect event என்னது? ball from bag to ball drawn. நீங்க கம்ப்ளீட்டா எழுதிக்கலாம். ball from bag to after transfer. okay, transferனா உங்களுக்கு புரியும் ரைட்டா? of one ball from bag 1 of a ball from bag 1 is red. okay, இது effect event. okay, இந்த effect eventக்கு என்னென்ன காசஸ் இருக்கலாம்? காஸ் ஈவென்ட்ஸ் என்னென்ன? transferred ballக்கு ரெண்டு பாசிபிலிட்டி சொன்னோம் இல்லையா, கேசஸ் பிரிக்கணும்னு. see what you have to do is you should try to understand the scenario. okay, story இது ஸ்டோரி தான், இது ஒரு கேம் மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, அதை நீங்க ரியலைஸ் பண்ணிக்கோங்க, பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் you should continue watching the video. okay, right? I don't deliberately I don't want to explain. okay, இந்த என்ன நடக்குது அப்படிங்கறத நான் திரும்ப திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. okay, that part I am leaving to you. ஏன்னா நீங்க கொஞ்சம் யோசிச்சு அதை ரியலைஸ் பண்ணீங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். ஓகே, ரைட். இல்லைன்னா நான் திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த சொல்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே, யூ குட் பாஸ் பண்ணிட்டு அந்த மொமெண்ட்ல நீங்க ஒரு தடவை திங்க் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறது. ஓகே, எஃபெக்ட் என்னன்னு புரியுது. அல்டிமேட்டா என்ன நடக்குது அதுதான் எஃபெக்ட். பால் சூட்றான் என்ன பண்றாங்க, பேக் 1ல இருந்து பேக் 2க்கு ஒரு பாலை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஒரு பால் எடுக்கிறாங்க, அது ரெட் கலர்ல இருக்கு. அல்டிமேட்டா என்ன நடந்திருக்கு, ஒரு ரெட் பால் கையில வந்துருச்சு. ஓகே, டிரான்ஸ்ஃபருக்கு அப்புறம் அது ரெண்டு காசஸ்ல நடந்திருக்கலாம். ஓகே, ரெண்டு காசஸ்னால நடந்திருக்கலாம். அது கேஸ் 1 கேஸ் 2ன்னு வச்சுக்கோங்க. என்னென்ன? ஒன்னு transferred ball is black, transferred ball is red. ball is red, transferred ball is black. ஓகே, அவ்வளவுதான். கொஸ்டினோட ஃபார்மேட் புரிஞ்சிச்சுன்னா என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுமோ பண்ணிக்கலாம். என்ன கேட்டாங்க, the ball so drawn is found to be red in color. எஃபெக்ட் ஈவென்ட் முடிஞ்சிருச்சு. ஓகே, பால் ரெட் கலர்ல இருக்கு, அந்த ஈவெண்ட்டை நம்ம ஏன்னு வச்சுக்குவோம் இல்லையா. இது E1, இது E2. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட் முடிஞ்சது அதை நம்ம கீழே எழுதுவோம். பால் so drawn is red in color. ஓகே, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் that transferred ball is black. transferred ball blackங்கிறது E1. ஓகே, ஸோ P of E1 given A கேட்குறாங்க. பை வேஸ் தியரம் இதோட ப்ராபபிலிட்டி எப்படி வரும்னு உங்களுக்கு தெரியும். P of E1 times P of A given E1 plus P of E2 times P of A given E2. ஸோ இதில்
E1 ஓட கான்ட்ரிபியூஷன் மேலே எழுதுங்க. P of E1 times P of A given E1. ஸோ இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். குயிக்காக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் பாருங்க. கொஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது டாஸ்க் பேஸ் தியரத்தில். ஓகே, இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த கொஷன் மற்றதெல்லாம் ஈஸியாக பண்ணிடலாம். P of E1, P of E2, P of A given E1 and P of A given E2. ஓகே, ஸோ ஐடென்டிஃபை பண்ணிடலாம் பாருங்க. P of E1, E1ங்கிறது என்ன ஈவெண்ட்னு பாருங்க. டிரான்ஸ்ஃபர்ட் பால் இஸ் பிளாக். ஓகே, டிரான்ஸ்ஃபர்ட் பால் இஸ் பிளாக். எத்தனை பிளாக் பால்ஸ் இருக்குங்க? 4 பிளாக் பால்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ அப்போ பிளாக் பால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா அவுட் ஆஃப் 1 2 3 4 5 6 7 டோட்டல் 7 பால்ஸ்ல நம்மளுக்கு 4 சாய்ஸஸ் இருக்கு. ஓகே, ஸோ 4/7 7ல 4. ஓகே, 7ல 4. அடுத்தது P of E2 டிரான்ஸ்ஃபர் பால் இஸ் ரெட். அதுக்கு எவ்வளோ சான்சஸ் இருக்கு? நம்ம சாய்ஸஸ் இருக்கு நம்மள்ட்ட 7 டோட்டல் 7ல 3 சாய்ஸஸ் இருக்கு. ஓகே, ஸோ ஏன் பேக் 1 பார்க்குறேங்கிறது நீங்கள் யோசிக்கணும். ஓகே, ஏன்னா பேக் 1ல இருந்தாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் இல்லையா? அடுத்தது பாருங்க, P of A given E1 அப்படின்னா E1 அப்படிங்கிறது என்னது? டிரான்ஸ்ஃபர்ட் பால் இஸ் பிளாக். ஓகே, ஒரு பிளாக் பால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். ஓகே, இப்படி பார்க்கணும், இப்படி ரீட் பண்ணும் ஈவெண்ட்டை. பிளாக் பால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் தட் இஸ் E1, அதுக்கப்புறம் ரெட் பால் எடுக்கிறோம். ஓகே, இப்போ பேக் 1ல இருந்து பேக் 2க்கு பிளாக் பால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஓகே, பிளாக் பால் மேபி ஐ கேன் ஷோ யூ த சினாரியோ. P of A given E1க்கு சினாரியோ என்னன்னா, இது பேக் 1, இது பேக் 2. பேக் 1ல இருந்து பேக் 2க்கு நம்ம என்ன பால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம்? பிளாக் பால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆல்ரெடி இங்கே காம்பினேஷன் என்ன? 1 2 3 4 5 5 பிளாக்கு 4 ரெட். இங்கே 5 பிளாக்கு 4 ரெட் இருந்தது பேக் 2ல. ஓகே, 5 பிளாக்கு 4 ரெட் அப்படின்னா ஒரு பிளாக் பால் ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்புறம் இங்கே 6 பிளாக் ஆயிரும். ஓகே, இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் என்னன்னா 5 6 10 பால்ஸ் இருக்கும். ஓகே, அதுல இருந்து நம்மளுக்கு ஏங்கிறது என்னது? ரெட் பால் சூஸ் பண்ணோம். ஸோ 10ல 4 ப்ராபபிலிட்டி. ஓகே, சிமிலர்லி நான் பேக் 1ல இருந்து பேக் 2க்கு இது இந்த கேஸ் E2 அப்படிங்கிறது ரெட் பால் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. ரெட் பால் ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம ஒரு ரெட் பால் எடுக்கிறோம், தட் இஸ் A. ஓகே, அப்போ ரெட் பால் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அப்படின்னா டோட்டலாக எவ்வளோ வரும் இங்கே? ஓகே, டோட்டல் மறுபடியும் 10 பால் ஆயிரும். இதை நான் எரேஸ் பண்ணிடுறேன். ஓகே, செகண்ட் கேஸ் டிஸ்கஸ் பண்ணுறோம். ரெட் பால் ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கப்புறம் ரெட் பால் ட்ரான்ஸ்ஃபர் ரெட்ல ஒன்று அதிகமாயிரும். ஓகே, ஸோ அப்போ நம்மளுக்கு ப்ராபபிலிட்டி எவ்வளோ வரும்? டோட்டல் 10ல ரெட் பால் எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி 10 5/10. ஓகே, சாய்ஸஸ் 5. சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுங்க. என்ன வரும் நம்மளுக்கு? 4/7 into 4/10 divided by 4/7 into 4/10 plus 3/7 into 5/10. ஸோ 7 10 7 10 7 10ல கட் பண்ணி விட்டிங்கன்னா என்ன வரும் நம்மளுக்கு? 16/16 plus 15, that is 16 plus by 31. Okay, you can go through the problem once again. Calculation is something that you can do. Problem என்னன்னா ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு எஃபெக்ட் ஈவெண்ட் என்னன்னு மட்டும் பாருங்க. கடைசியாக நம்ம என்னமோ ரெட் பால் எடுக்கிறோம். இது ஒரு கேமாக பார்க்கணும். ஓகே, பேக் 1 இருக்கு, பேக் 2 இருக்கு. பேக் 1ல இருந்து பேக் 2க்கு ஒரு பாலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஓகே, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு பேக் 2ல இருந்து ஒரு பால் எடுக்கிறோம், அது ரெட் கலர் பால். ஓகே, அவ்வளோதான் சினாரியோ. அப்போ எஃபெக்ட் ஈவெண்ட் வந்து இது. ஓகே, டேக்கிங் எ ரெட் பால் ஃப்ரம் பேக் 2 ஆஃப்டர் ட்ரான்ஸ்ஃபரிங் எ பால் ஃப்ரம் பேக் 1 to பேக் 2. ஓகே, ட்ரான்ஸ்ஃபர் பண்ண கேசஸில் என்னெல்லாம் இருக்கலாம்னு பார்த்துக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பால் வந்து பிளாக்காகவும் இருக்கலாம், இல்லை ரெட்டாகவும் இருக்கலாம். அதுதான் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பிளாக் ஆர் ரெட் பால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ரெட் பால் எடுக்கலாம் பேக் 2ல இருந்து. இதுதான் காசஸ் நம்மளுக்கு. பிளாக் பால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ரெட் பால் எடுக்கலாம் பேக் 2ல இருந்து. ரெட் பால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ரெட் பால் எடுக்கலாம். ஓகே, ரெட் பால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ரெட் பால் எடுக்கும்போது கவுண்ட்ஸில் சேஞ்சஸ் இருக்கும். ஓகே, நம்பர் ஆஃப் நம்மளுக்கு சாய்ஸஸ் ஆஃப் ரெட் பால்ஸ் வந்து 1 எக்ஸ்ட்ராவாக இருக்கும். பிளாக் பாலில் வந்து டோட்டல் கவுண்ட் தான் மாறுமே தவிர ரெட் பாலோட சாய்ஸஸ் இன்க்ரீஸ் ஆகாது. ஓகே, okay, these things you should realize. Take your own time. Okay.